வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பைசா மாஸ்டர் தமிழ்ல பார்க்க போற முக்கியமான டாபிக் என்னன்னா, இந்த CLSA அப்படிங்கிற இந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஐடி நிறுவனங்களுக்கு ரீரேட்டிங் பண்ணியிருக்காங்க, அதாவது டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த கம்பெனியை ஹாங்காங் தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். சரிங்களா? புரோக்கிங் கம்பெனி தான். இவங்க ஒரு 120 அனலிஸ்ட் வச்சிருக்காங்க இவங்களோட கம்பெனியில. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 1350 கிட்டத்தட்ட ஏசியால, சவுத் ஏசியால இருக்கக்கூடிய முக்கியமான சில கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு ரேட்டிங் கொடுக்குற வேலை. ரேட்டிங்னா என்ன தெரியுமா? நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? ஸ்ட்ராங் பை, அவுட் பெர்ஃபார்ம், அண்டர் பெர்ஃபார்ம், இந்த மாதிரியான உங்களுக்கு ரேட்டிங் எல்லாம் இவங்க தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கக்கூடிய விஷயத்துல இப்போ 2 கம்பெனி டவுன் கிரேட் பண்ணிருக்காங்க, ஸ்பெசிஃபிக்கா ஐடில. அந்த 2 கம்பெனி யாருன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு HCL டெக்னாலஜி, இன்னொன்னு டெக் மஹிந்திரா. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி லாஸ்டா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதாவது ஐடிசி ஷேரை 350 ரூபாய்க்கு வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதோட கூட நான் எப்பவுமே உங்ககிட்ட கேட்கறது தான், நான் இவ்வளவு எஃபர்ட் எடுத்து உங்களுக்கு ஒர்க் பண்றதுல உங்ககிட்ட நான் எதிர்பார்க்குற ஒரே ஒரு சன்மானம் அந்த லைக் தான். அந்த லைக் பட்டனை நீங்க கிளிக் பண்ணுவீங்கிற நம்பிக்கையோட நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரியா? இந்த CLSA அப்படிங்கிற கிரெடிட் ரேட்டிங் கம்பெனி HCL டெக்னாலஜிக்கும் டெக் மஹிந்திராக்கும் என்ன மாதிரியான டவுன் கிரேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல கோத்ரூ பண்ணிட்டு திருப்பி வரும். ஓகே, இந்த CLSAங்கிற புரோக்கிங் ஹவுஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுடைய HCL டெக்னாலஜியோட ஷேர் அவுட் பெர்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துல இருந்து ரீடெயின் அப்படிங்கிற இடத்துக்கு டவுன் கிரேட் பண்றாங்க. சரிங்களா? ஏன் டவுன் கிரேட் பண்றாங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். என்ன பண்ணிருக்காங்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னா, டவுன் கிரேட் பண்றாங்க. அதோட கூட இன்னொரு கம்பெனி, அதாவது டெக் மஹிந்திரா இருக்கு இல்லையா, இந்த கம்பெனி என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவுட் பெர்ஃபார்ம்ல இருந்து அவங்க இப்ப அண்டர் பெர்ஃபார்ம் அப்படிங்கிற இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. இவங்களாதான் இதை அப்கிரேட் பண்ணி இதை அவுட் பெர்ஃபார்ம்னு சொல்லியிருப்பாங்க. அவங்களே தான் இப்போ இதை டவுன் கிரேடும் பண்றாங்க. அதனால இந்த கம்பெனிக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்காம அவங்க சொல்றாங்கிறதுக்காக அதை அப்படியேவும் எடுத்துக்க முடியாது இல்லையா? ஏன் இந்த ஸ்பெசிஃபிக்கான டாபிக் எடுத்து பேசுறோம்னா, நம்மளோட கம்யூனிட்டியில ஜாயின் பண்ண பல பேர் ஒரு டவுட்ல இருப்பீங்க. ஏன்னா முக்கியமா நம்ம சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடிய மொத்த கம்பெனியோட லிஸ்ட்டுமே எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய C ரேட்டிங்ல இருக்கு. ஏன் C ரேட்டிங்ல இருக்கு அப்படிங்கிறத ஒரு சிலர் கேட்டிருக்கீங்க, ஒரு சிலர் நீங்க கேட்காம இருக்கீங்க. பட் நான் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது என்னோட கடமைங்கிறதுனால அதை நான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுவேன். சரியா? இப்போ இவங்க இதோட நிறுத்தாம என்ன பண்றாங்கன்னா, இந்த HCL டெக்னாலஜிங்கிற கம்பெனியோட பிரைஸ், ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா, TCSோட கம்பேர் பண்ணி, இன்ஃபோசிஸோட கம்பேர் பண்ணி இது 5% பிரீமியமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி இந்த கம்பெனிங்களுடைய ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் போன 5 வருஷம் இவங்க எப்படி போறாங்க, இவங்களுடைய சார்ட் எப்படி இருக்குங்கிறதே பார்த்துடலாம். போன ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா, டெக் மஹிந்திரா 6% டிக்ளைன்ல இருக்கு. இதுல ஷேர் பிரைஸ்ல 6%, சம்திங் 6.33% டிக்ளைன்ல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கம்பெனியோடைய PE பார்த்தீங்கன்னா 35ல இருக்கு. P35. இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 26.56. இண்டஸ்ட்ரி பியோட கம்பெனி பி அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த ஷேர் வாங்கக்கூடாது அப்படின்லாம் எந்த டிசிஷனும் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்குமே தனித்தனி P ரேட்டிங் இருக்கும் இல்லையா? அப்போ இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணுங்கிறதுக்காக சொல்ல, இண்டஸ்ட்ரி P 26 இருக்கு, ஆனா உங்களுடைய கம்பெனி P பார்த்தீங்கன்னா 35க்கு மேல இருக்கு இல்லையா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது நம்ம பார்க்க போறது இந்த கம்பெனியுடைய ரெவென்யூலையும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு டிப் எல்லாம் இல்லை. பட் எங்க டிப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட்ல டிப் இருக்கு 2024, அதுவும் 2025ல ரெக்கவர் ஆயிருக்கு. பட் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. எக்ஸ்பென்ஸ்ங்கிறது ஒரு கம்பெனிக்கும் வரும், ஆனால் ரெவென்யூவே இல்லைன்னா தான் நம்ம பயப்படணும். பட் இங்க வர எக்ஸ்பென்ஸ் மட்டும் தான் பிரச்சனைங்கிறதுனால இதை நம்ம அப்படியே கடந்து போவோம். ஓகே, இப்போ இன்னொரு கம்பெனி சொன்னாங்க HCL டெக்னாலஜி. அந்த கம்பெனியோடைய சார்ட் பாருங்க. உங்களுக்கு போன ஒரு வருஷத்துல கிட்டத்தட்ட 17% டிக்ளைன் ஆயிருக்கு ஷேர் பிரைஸ். ஓகே, இந்த டிக்ளைன்ல கவனிச்சிங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க, டெக் மஹிந்திரா 6% தான் டிக்ளைன் ஆயிருந்தது. பட் அதை என்ன பண்ணிட்டாங்க, அண்டர் பெர்ஃபார்ம்னு போட்டுட்டாங்க. பட் இந்த கம்பெனி ரீட்டைன்ல தான் வச்சிருக்காங்க. ஏன் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இவங்களுடைய P ரேஷியோ பார்த்தீங்கன்னா 26.2, இண்டஸ்ட்ரியல் P என்ன 26, அதுக்கு ஈக்குவலா இருக்கிறதுனால, அதுக்கு ஈக்குவல் கூட இல்லை, அதை விட கம்மி தான் இது. பட் ஸ்டில் ஈக்குவல்னு எடுத்துப்போம். அப்போ இது ஒரு காரணம். இவங்களை பொறுத்த வரைக்கும் எங்கேருந்து பார்க்குறாங்கன்னு என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. மேபி இவங்களுடைய எதிர்காலத்தில் ரெவென்யூ குறைஞ்சிரும்னு நினைக்கிறாங்களாங்கிறதும் ஒரு காரணமா இருக்கு. பட் நம்ம இதை பொறுமையா பார்க்கலாம். இப்போதைக்கு இதை நோட் பண்ணிக்க வேண்டியது, இண்டஸ்ட்ரியல் பிக்கு ஈக்குவலா HCL டெக்னாலஜி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுதா? இப்போ டெக் மஹிந்திராவை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த கம்பெனி கம்ப்ளீட்டா நாங்க எங்களுடைய ஃபோக்கஸ்ல இருந்து இந்த கம்பெனியை தூக்குறோம்னு தூக்கிட்டாங்க. ஆனா இவனுங்க யார் இதெல்லாம் பண்றதுக்கு? அந்த கம்பெனி கேட்டுதான் நீ ரேட்டிங் கொடுங்க. இவங்களா ஒரு கம்பெனியை பிக்கப் பண்ண வேண்டியது, இவங்களா ரேட்டிங் கொடுக்க வேண்டியது, இவங்களா தூக்க வேண்டியது, அதை நியூஸ் ஆக்க வேண்டியது. பட் நாம பர்சனலா அந்த மாதிரி எடுத்துட்டு போக முடியாது. நாம ஒரு ஸ்டாக் வாங்குறோம்னா அதை டீட்டெயிலா பார்க்கணும்.
யாரோ சொல்றாங்க இவங்க சொல்றாங்கிறதுக்குலாம் அந்த கம்பெனிக்கு அப்படியே நம்ம ரேட்டிங் அவங்க கொடுக்கறது அப்படியே எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லைங்கிறத தான் நான் சொல்ல வந்தேன். பட் ஸ்டில் என்ன விஷயத்துல நாம சி ரேட்டிங் கொடுத்துருக்கோங்கிறதையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ அதெல்லாம் தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். பட் ஹவவர் இப்போ நம்ம என்ன பண்ணலாம், HCL டெக்னாலஜியோட ரெவன்யூ கவனிச்சிங்கன்னா கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இந்த கம்பெனியோடைய ப்ராஃபிட்டை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு கிராஜுவல் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸோ கம்பெனிக்குள்ள எந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸும் இல்லை. அது வரைக்கும் புரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ அடுத்தது இன்ஃபோசிஸ் போய் பார்ப்போம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயர்ல 17.7% டிக்ளைன் ஆயிருக்கு. நான் ஜஸ்ட் 1 இயர் தான் ரிப்போர்ட் எடுத்திருக்கேன். ஆனாலும் இந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னா கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. யாரோட? HCLோட கம்பேர் பண்ணி ப்ரீமியமா இருக்கு HCL அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இவங்களுக்கு ஏன் அது பிரச்சனை இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட பி ரேஷியோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரி பியை விட கம்மியா இருக்கு அப்படின்னு ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஏன்னா 23.62 இருக்கு. இவங்களுடைய ரெவென்யூ கிராஜுவல் க்ரோத் இருக்கு, இவங்களுடைய ப்ராஃபிட் கிராஜுவல் க்ரோத் இருக்கு இல்லையா? ஸோ கம்பெனிக்குள்ள எந்த இஷ்யூவும் இருக்கிறதா பெருசாக நமக்கு தெரியல. ரெகுலராக அவங்களோட க்ரோத்தை அவங்க வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ நாம இந்த ஏரியாவையும் புரிஞ்சுக்கிட்டு அடுத்தது என்ன பண்ணுவோம், TCS போய் பார்க்கலாம். லாஸ்ட் 1 இயர்ல மட்டும் 21% டிக்ளைன் ஆயிருக்கு ஷேர் பிரைஸ் இல்லையா? அப்போ இப்போ நீங்கள்லாம் என்ன சொல்லுவீங்க, இது ஸ்ட்ராங் பை அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஏன்னா இவ்வளோ குறைஞ்சிருக்கு இல்லையா? 52 வீக்ஸ் லோ வந்திருக்கு, அது வந்திருக்கு. அப்போ குறைஞ்சி வந்தால் நம்ம வாங்கணும், இதெல்லாம் எல்லாரும் யோசிக்கிறது தான். ஆனால் அது அப்படி மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு தான் நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு இதை இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். இந்த கம்பெனியோட பிஇ பார்த்தீங்கன்னா 23.67. ஸோ இண்டஸ்ட்ரி பிஇயோட கம்மியாக இருக்கு அப்படின்னும் எடுத்துக்க முடியாது. இந்த கம்பெனிக்குன்னு ஒரு பிஇ இருக்கும், அதையெல்லாம் தான் இப்போ நீங்கள் பார்க்க போறீங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் இது ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 46. எது? டிசிஎஸோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி 46. அதுவே நீங்கள் இன்ஃபோசிஸோட ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி போய் பார்த்தீங்கன்னா 27 இருக்கும். அதுக்கு அடுத்தது HCL டெக்னாலஜி எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23.8 இருக்கு. அப்புறம் நம்ம டெக் மஹிந்திரா போனோம்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி வெறும் 16 தான் இருக்கும் இல்லையா? ரைட், இதையெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது, நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய பாயிண்ட் என்னென்னா மொத்தமாகவே சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஏன்னா இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸில் என்ன மாதிரியான தவறுகள் செய்கிறாங்கங்கிறத நம்ம பொறுமையாக பார்ப்போம். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, அதாவது நிஃப்டி ஐடி எடுத்து பார்க்கும்பொழுது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட் வைக்கிறேன் பார்த்துக்குங்க. இதில் ஒரு கோடு ஒன்று போடுறேன். ஸோ இது க்ரோத் எங்கெங்கெல்லாம் கிராஜுவல் சட்டிலாக இருக்கோ அந்த இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நான் 2 மார்க் பண்ணுறேன். இந்த இடத்தோட வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு 2017, 18, 19. அடுத்து இருக்கிறது 2022, 23 கொஞ்சம் இந்த இண்டஸ்ட்ரி வந்து சட்டிலாக இருந்திருக்கு. ரொம்ப வாலடைலிட்டி இல்லாமல் கம்மியாக ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்திருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த இடம். இந்த 2022, 23 பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி வெறும் பி ரேஷியோ என்ன இருந்தது, 20க்கு இன்னண்ட் அரௌண்டு தான் இருந்தது. இன்னைக்கு என்ன பிஇ பார்த்தீங்க, எல்லா கம்பெனிக்கும் கிட்டத்தட்ட 26, 35, 23 இந்த ரேஞ்சு பார்த்தீங்க. ஆனால் எந்த ரேஞ்சில் நம்ம வாங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நாம டிசைட் பண்ணணும். அப்போதான் நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ என்னவா இருக்கும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். இந்த பிஇ பார்த்து வாங்குங்க, அதுக்கப்புறம் அவங்களோட க்ரோத் ரேட் பார்த்து வாங்குங்க, ROI பார்த்து வாங்குங்கன்னு ஏன் சொல்றோம்னா இதெல்லாம் தான் காரணம். ஜஸ்ட் லைக் தட் நான் இன்னைக்கு காலையில் 2 ஷேர் வாங்குவேன் கேட்டால் நான் வந்து ட்ரேடர், நான் இன்வெஸ்டர், நான் டெய்லி 2 ஷேர் வாங்கிட்டே இருப்பேன் அப்படின்லாம் தயவு செஞ்சு செய்யாதீங்க. ட்ரேடிங்கே பண்ணக்கூடாதுன்னா கிட்டத்தட்ட ட்ரேடிங் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்போ அதே மாதிரி தான் நீங்கள் இஷ்டத்துக்கு 2 ஷேர் வாங்குறது, 4 ஷேர் வாங்குறதுங்கிறதெல்லாம் ப்ராப்பராக பிளான் பண்ணி வாங்கினீங்கன்னா எல்லாமே பெஸ்ட்டாக வரும். உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை இப்போ இந்த 2 இடம் இருக்கு இல்லையா, அந்த 2 இடத்தோட பிஇயை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இதோடைய பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணணும். அப்படி செட் பண்ணும்பொழுது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 2017, 18, 19 என்ன பிஇ இருக்கு பார்த்தீங்கன்னா, லோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா 16, 19, 20 இருக்கு. ஹைன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா 17, 20, 23 இருக்கு. அப்போ இதை ஆவரேஜிங்காக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா 19லேருந்து 22 இந்த ரேஞ்சு தான் உங்களுக்கு ஆசிலேட்டே ஆகுது. அப்போ எப்படி நீங்கள் கொண்டு போய் 35லலாம் வாங்குவீங்க? HCL டெக்னாலஜியோடைய ஹையஸ்ட் பார்த்தீங்கல்ல அதெல்லாம் 31 போய் இன்வெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு ப்ராஃபிட் வரலன்னா எப்படி வரும்? அந்த கம்பெனியில் யாராவது நம்மள அந்த ரேட்டில் வாங்க சொன்னாங்களா என்ன? அந்த கம்பெனி கிராஜுவலாக தான் குரோ ஆகிட்டு இருக்கு. நாம தான் என்ன பண்ணுறோம், 31 பிஇல போய் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ 26ல் இருக்கு. இப்போ ஏன் கன்சிடர் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்னா இது ரீரேட்டிங் ஆகிற டைம். இது ரீரேட்டிங் ஆகும், 20 தான் ஆகுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் வெயிட் பண்ணுங்க, மார்ச், ஏப்ரல், மேக்கு மேலே தான் இந்த கம்பெனிஸோட ஒரிஜினல் ரேட்டிங்கே வருவாங்க. அப்போ வரும்பொழுது தான் நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த கம்பெனியில் இனிமேல் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் என்ன ரேட்டிங்கில் இன்வெஸ்ட் பண்ணணும், என்ன பிஇல இன்வெஸ்ட் பண்ணணும் புரிஞ்சுக்க முடியும்னு தான் நான் ஆக்சுவலாக சியில் வச்சுருக்கேன் இல்லையா? ரைட், சியில் வச்சதுக்கான இன்னும் சில பாயிண்ட் பை பாயிண்ட் நான் சொல்கிறேன். 5 பாயிண்ட் தான். முதல் பாயிண்ட் யூஎஸோட டேரிஃப். மோஸ்ட் ஆஃப் த சாஃப்ட்வேர் கம்பெனி பார்த்தீங்கன்னா யூஎஸ் பிஸ்னஸை டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. ஸோ அங்கே இப்போ நமக்கு வந்து 50% டேரிஃப் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே, ஆனால் அது உண்மையிலேயே வந்து பெரிய பிரச்சனைலாம் கிடையாது. அது நமக்கு ஒரு வகையில் நல்லது தான். ஃபியூச்சரில் அது புரிஞ்சுப்பீங்க நான் சொல்கிறேன். அடுத்தது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் சாஃப்ட்வேர் ப்ரொபோசிஷன்.
இந்த கம்பெனிங்கெல்லாம் இருக்காங்கல்ல, இப்போ முக்கியமாக டவுன் கிரேட் பண்ண கம்பெனியாக இருக்கட்டும், நீங்கள் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், நான் டிசிஎஸோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அதை வச்சு நீங்கள் மற்ற கம்பெனிலாம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் ஒரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க, மேன் பவர் கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. இப்போ இல்லை, ரொம்ப ஒரு 5-6 வருஷமாவே போயிட்டு இருக்கு. இப்போ லாஸ்ட் டெண்டரும் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் தான் எடுத்திருக்காங்க. அப்போ இங்க என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் மேனேஜ் பண்ற கூட ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ்ல இந்த இவங்களுடைய சாஃப்ட்வேர் மூலமா தான் நடந்துட்டு இருக்கு. இது உங்களுக்கு புரியுதுல்ல? அப்போ சாஃப்ட்வேரை மட்டும் வித்துட்டு வெளியே வருவானான்னு பார்த்தா கிடையாது. அவன் என்ன பண்றான்னா, அந்த மேன் பவர் டெண்டரையும் தனியா எடுத்துடுறான். சாஃப்ட்வேர் கம்பெனிங்கிறதுக்காக அவனுக்கு அதை கொடுக்கல, அவன் தனியா அப்ளை பண்ணி எடுக்கிறான். எடுத்து நம்மளுடைய ரெவென்யூவை ரீடைன் பண்ணி காட்டுறாங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு வருமானம் குறைஞ்சது உண்மை. அதனால என்ன பண்றாங்கன்னா, அதர் அம்யூனிட்டிஸ், அதர் ரிசோர்ஸஸையும் விடக்கூடாது. நம்ம நல்ல பேர் இருக்கு, நல்ல பிராண்ட் இருக்கு, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு அப்ளை பண்ற எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து டெண்டர் அச்சீவ் பண்ணிடுறாங்க. ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இங்கே எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சியோட எக்ஸாம் பார்த்தீங்கன்னா யார் சாஃப்ட்வேர்னு கவனிச்சிங்கன்னா டிசிஎஸோட சாஃப்ட்வேர் தான் இருக்கும். ஆனால் டிசிஎஸ் அந்த சாஃப்ட்வேரை கொடுத்துட்டு கிளம்புனானான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. இங்கே அந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ற வேலையும் கூட யார் பண்றா? டிசிஎஸ் தான் பண்றான். அதுவும் டெண்டர் தான். அந்த டெண்டர்லயும் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த வேலையை இவனே பார்த்துட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுது, இங்க நான் சாஃப்ட்வேர் பிசினஸ் ப்ரொபோசிஷன் கொஞ்சம் கொஞ்சமா போன 5 வருஷத்துல வளர்ந்துகிட்டே வர்றதை நம்ம கவனிக்க முடியுதுன்னு நான் சொல்ல வரேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கூட லேட்டஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்ல ஒரு 113 கோடி ரூபாய்க்கு ஐபிஎம் ஒரு டெண்டர் எடுத்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நெட்வொர்க்கிங் தான், வெறும் அந்த என்ன சொல்றது மோடம்லாம் இருக்கு இல்லையா, மோடமை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு வர வேண்டியது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிப்ளமோ 10ஆம் கிளாஸ் படித்த பசங்களை வச்சு கூட செய்யலாம். அப்படிதான் செய்ய போறாங்க அவங்க, அது வேற விஷயம். இருந்தாலும் இந்த டெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎம் மாதிரி பெரிய பெரிய கம்பெனிகளாக எடுக்கிறாங்க. 100 கோடி ரூபாய் 5 வருஷத்துக்கு சொல்ல, 5 வருஷத்துக்கு 100 கோடி ரூபாய், 150 கோடி ரூபாய், 50 கோடி ரூபாய், இதை கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா விடாம எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அதுக்கு மேன் பவர் எங்கேருந்து எடுத்து போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெக்னீஷியன்ஸ் இருக்காங்கல்ல, டிப்ளமோ டெக்னீஷியன், ஐடிஐ படித்த பசங்க, இவங்களை எல்லாம் எடுத்து போட்டு வேலை செய்யறதுனால இந்த சாஃப்ட்வேருங்கிற அந்த ப்ரொஃபஷன்ல இருந்து இவங்க ஸ்லிப் ஆகி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ இது வந்து காலப்போக்கில் மாறும். ஏன்னா இப்போ டேரிஃபை நீங்கள் பீட் பண்ணணும் இல்லையா, அங்கே ரெவன்யூ வரலன்னும் போது அதுக்கு ஈக்குவலாக இங்கே ஏதாவது ரெவன்யூ நம்ம ஜென்ரேட் பண்ணணுங்கிறதுக்காக பண்ணுறாங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் பார்க்கலாம், இப்போதைக்கு இது மாதிரி ப்ரொபோசிஷன் சாஃப்ட்வேர்லேருந்து நான் சாஃப்ட்வேர் நோக்கி இவங்களாம் நகர்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அது ஒரு டவுன் கிரேடுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது எக்ஸ்பென்ஸ் இன் ஏஐ கிளவுடு. இன்னைக்கு சாஃப்ட்வேர் கம்பெனி என்னதான் ஏஐ நான் கொண்டு வர போறேன், கிளவுடு கொண்டு வர போறேன்னா கூட ஆரம்பத்தில் நிறைய செலவு பண்ணணும் இல்லையா. அந்த செலவுகள் வந்து இப்போ இவங்க தலையில பெரிய அளவில் வந்து மாட்டிக்கும். அது ஒரு காரணமா பயப்படுறாங்க. பட் கோயிங் ஃபார்வர்ட் அதெல்லாம் வந்து ரிட்டைன் பண்ணி எடுத்துடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. சாஃப்ட்வேர் பெனட்ரேஷன் இன் வித் அதர் செக்டர்ஸ், இது நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்ற வரேன்னு, இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த செக்டராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பேங்கிங் இண்டஸ்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கலாம், அவன் என்ன பண்ணுறான், சொந்தமாக சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிச்சுக்கிறான். அவனோட சொந்த சாஃப்ட்வேர் மூலமாகவே அவனுடைய எல்லா சர்வீஸையும் பார்த்துக்கணும்னு நினைக்கிறான். இப்போ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் எடுத்துக்கங்க. அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கு சாஃப்ட்வேர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஓன் சாஃப்ட்வேராகவே இருக்கும். அவங்களே என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்த்துப்பாங்க. ஐடிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐடிசியில் கூட எஃப்எம்சிஜிக்கு தேவையான ஒரு சாஃப்ட்வேர்லாம் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு அவங்க சொந்த சாஃப்ட்வேர் வச்சுட்டு அவங்களுக்கும் பிஸ்னஸ் பண்ணிப்பாங்க. அதே பேஸ் பண்ணி மற்ற சில பியர் குரூப்புக்கும் சாஃப்ட்வேர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ எல்லா கம்பெனிலும் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒரு சாஃப்ட்வேருங்கிறது ஒரு சப்ளிமெண்ட்ரியா கொண்டு வரதுக்கு முயற்சி பண்றாங்க. தொடர்ந்து சாஃப்ட்வேர் கம்பெனிகளே டிபெண்ட் பண்ணியிருந்தோம்னா ஓவர் காஸ்ட்லியா இருக்கும். முக்கியமான ஃப்ரேம் எல்லாம் ரெடி பண்ணி அழகா கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்தரா ஏஎம்சின்னு வரும்போது அதை அவங்களுக்கு கொடுக்காம என்ன பண்றாங்கன்னா அவங்களே பார்த்துக்கிறாங்க. அந்த கம்பெனிகளே ஒரு சப்ளிமெண்ட்ரி கம்பெனி ஓப்பன் பண்ணி அதன் மூலமா பாக்குறாங்க, இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால நீங்க என்ன பண்ண முடியாது, நான் பெரிய அதாவது அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனி வானத்தை நோக்கி பார்க்கணும், அவ்வளோ பெரிய உயரத்துல இருந்தது. ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை. எல்லா கம்பெனிலையும் ஒரு சப்ளிமெண்ட்ரியா சாஃப்ட்வேர் கொண்டு வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற நிலைமைக்கு நான் சொல்ல வரேன். அதுக்கு அடுத்தது சாஃப்ட்வேர் ஃப்ரீலான்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்னு ஒன்று இருக்கு. ஏன்னா சின்ன சின்ன கம்பெனிகள், ஸ்மால் சைஸ் பிஸ்னஸ்ல இருந்து பெரிய சைஸ் பிஸ்னஸ் வரைக்கும் நீங்க வந்து பர்மனெண்டா ஆள் எடுத்து தான் பண்ணணும்னு அவசியமே இல்லை. இப்போ வெப்சைட்ல போய் ஃப்ரீலான்சர் அப்படின்னு போட்டிங்கனாலே அதுலயே இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அவைலபிளா இருக்காங்க. நம்ம என்ன பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு 500 பேர் வேணுமா, 1000 பேர் வேணுமா, இல்லை 10 பேர் வேணுமோ, அப்போ அதுல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ராஜெக்டை அவங்கள ஹையர் பண்ணிக்கலாம். அந்த ப்ராஜெக்ட் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு நம்ம பே பண்ணா போதும், அவர்லி பேசிஸ் பே பண்ணா போதும். எவ்வளோ அவருக்கு என்ன ஒர்க் கொடுக்குறோமோ அந்த வேலையை செஞ்சுட்டு அவன் போயிடுவான். அப்போ இது மாதிரியான விஷயங்களும் இப்போ இருக்கிறதுனால இப்போ சாஃப்ட்வேருங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு கம்பெனி அப்படிங்கிற இடத்துல இது ஒரு ரெகுலர் கம்பெனியாக மாறி இருக்கிறத தான் நம்ம இங்கே புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏன் வந்து நான் சி ரேட்டிங்கில் கொடுத்துருக்கேன்னு. வர ஜூன் மாதம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்போ தான் நம்ம இந்த சாஃப்ட்வேர் கம்பெனிங்கெல்லாம் என்ன ரேட்டிங்கில் வந்து லேண்ட் ஆகிறாங்களோ அதுதான் அவங்களுடைய இந்த அடுத்த சில ஆண்டுகளுக்கு 2-3 ஆண்டுகளுக்கான ரேட்டிங்காக இருக்கும். அப்போதை வச்சு தான் நீங்கள் பிஇ ஐடென்டிஃபை பண்ணி அதில் உள்ள என்ட்ரு ஆகணும் இல்லையா. அதனால தான்
கம்யூனிட்டியில் சீல வச்சிருக்கேன். ஸோ சீல நான் வைக்கிறேன் அப்படின்னா அந்த கம்பெனிலாம் நாசமாக போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. இப்போதைக்கு நம்ம ஓவர் ப்ரைஸ்டாக இருக்கு, அதாவது அப்நார்மல் ப்ரைஸாக இருக்குது, ஓவர் ப்ரைஸ் கூட கிடையாது, அப்நார்மல் ப்ரைஸாக இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது அந்த க்ளூ நமக்கு கிடைச்சதுக்கு அப்புறமா உள்ள போகும்போது அந்த சீல இருந்து மீண்டும் நான் ஏவாகவோ பியாவோ மாற்றுவேங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் வீடியோவை நான் எடுத்தேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும். நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் இல்லாமல் வேற சில பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் போடுங்க, மற்றவங்களும் பார்க்கட்டும். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ஏரியா. ஏன் சாஃப்ட்வேர் தொடர்ந்து 1.5 வருஷமா கீழே இறங்கிட்டு வருதுங்கிறது எல்லாருக்குமே பேனிக்கான சப்ஜெக்ட் இல்லையா, அதனால சொல்கிறேன். ஸோ கம்யூனிட்டியில் ஃபர்தராக சேரணும்னு விரும்புகிறவங்க அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், பாருங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே, அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.